Hi friends, welcome to Salem Punitha's Recipes. வாங்க பார்க்கலாம். நாங்கள் மெல்பிட்டாஸ்லேருந்து கிளம்பணும். 1.25 மணி நேரம் ஆச்சு சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் சேரத்துக்கு. இந்த சிட்டியை பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன்னே சொல்லாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள் நல்ல சின்ன வீதியிலேயே அழகழகாக இருக்குது. இது சின்ன ஊராக இருந்தாலும் ரோடெல்லாம் செங்குத்தாக ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். கூடவே சைடில் எல்லாம் ஸ்ட்ரீட்டுங்க இருக்குது. ஒரு பக்கம் மேலே செங்குத்தாக ஏறுது, ஒரு பக்கம் கீழே இறக்கமாக போகுதுங்க. அழகாக கட்டடங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. இங்கே பஸ்ஸு, ட்ராமு, கேபிள் கார்னு இருக்குது. இங்கே எல்லாருமே டிராஃபிக்கை நல்லா டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடெல்லாம் செங்குத்தாக இருந்தாலும் சைடு ஃபுல்லாக வீடு, ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் முதல்ல பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு போயிருந்தோம். இந்த லானை பார்த்ததும் என் பேரன் டான்ஸ் ஆடுவேன்னு ஆடிட்டு இருந்தான். இந்த இடம் எது தெரியுங்களா? வாரணமாயிரம் படத்தில் வர நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. இந்த பாட்டு இந்த இடத்துல தாங்க எடுத்திருக்காங்க. இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் நடத்திட்டுருக்காங்க. நாங்கள் போனப்போ கூடயும் ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல எல்லாருமே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. லேக்கு நல்லா ஜிலுன்னு இருக்குங்க. இங்கே நிறைய பறவைகள், ஆமை, டக்கு எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய நடக்கணுங்க. நடந்து உள்ளே போனால் இந்த மாதிரி ஒரு அழகான இடம். இந்த இடத்துக்கு வந்தால் அவ்வளோ ஜிலுன்னு அவ்வளோ காற்று வருதுங்க. ஏன்னா மேலே மூடின மாதிரி இருக்குது, சுற்றியும் ஓப்பன். அதில் அவ்வளோ காற்று ஜில்லுன்னு இருக்குது. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தேடி கார் பார்க் பண்ணிவிட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு போனோங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறப்ப இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கட்டடம், மேலே ஸ்கையோட கலரு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார் பார்க் பண்ணிவிட்டு இப்போ கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துக்குமே நடந்து தாங்க போயாகணும். ஹில்லு அப்படிங்கிறதுனால மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் போயாகணும். அங்கே கடலில் க்ரூஸ் போகுது. அந்த க்ரூஸ்லேருந்து பாட்டு சத்தம் நமக்கு இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. அப்புறம் கார்கோ கப்பல்லாமும் போகுது. நாங்கள் நடந்து பிரிட்ஜ் மேலே நடந்துகிட்ருக்கோம். நிறைய பேர் சைக்கிளிங் போகிறாங்க, நடக்கிறாங்க. காருங்க ஆயிரக்கணக்கான கார் போயிட்டும் வந்துட்டுமே இருக்குது. அப்போ அதிர்வு இருக்குது. இது ஒரு அழகான தொங்கும் பாலம். இந்த பாலத்து மேலே நின்று நம்ம அந்த பறந்து விரிஞ்சு இருக்கிற அந்த அழகான கடலை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஃபேமஸான லாம்பார்ட் ஸ்ட்ரீட். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட். செங்குத்தாக ஏறுங்க. ஏறி இறங்குறப்ப இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வளைஞ்சு இறங்குங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. சைடில் எல்லாம் வீடு வேறு இருக்குங்க. அந்த வீட்லேயும் கார்லாம் நிறுத்தியிருக்காங்க. அப்பா, காரையெல்லாம் கொண்டு போய் எப்படி நிறுத்தி எடுப்பாங்கன்னே தெரியல. காரில் போயிட்டே நம்ம வீடியோவை அவ்வளோ கிளியராக நம்ம காட்ட முடியாது இல்லைங்களா, அதனால் அந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இறங்கணும். 5 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க இறங்குச்சு காரு. நம்ம போயிட்டு திரும்பி பார்க்குறப்ப பயமாக இருக்குது நமக்கு. அவ்வளோ ஸ்டீப்பாக ஏறி கீழே இறங்குறப்ப அவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குதுங்க. சூப்பரான த்ரில்லிங்கான அனுபவம். ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், பக்கத்துலலாம் 2 பக்கமுமே வீடுங்க இருக்குது. இவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. காரும் நிறுத்தியிருக்காங்க, கேரேஜும் இருக்குது. எப்படி ஏற்றிட்டு வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதே தெரியல. எல்லோரும் இதில் நடக்க பழகி இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க இந்த சூழ்நிலையை நல்லா பழகி இருப்பாங்க. நமக்கு புதுசு அப்படிங்கிறதுனால ஆச்சரியமாக இருக்குது. இதில் கட்டடங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக கட்டியிருக்காங்க. நெருக்கமாக பக்கத்தில் வீடு இருக்குது. எப்படி தான் கட்டியிருப்பாங்களோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய சன் வினோத் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தார். எங்களுக்கு இதையெல்லாம் காட்டணும்னு அவ்வளோ ஆசை அவங்களுக்கு. இதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கினதுமே கிரார்டெல்லி ஸ்கொயருங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இது என்ன அப்படின்னா கிரார்டெல்லி சாக்லேட் கம்பெனி. இது ரொம்பவே ஃபேமஸான கம்பெனிங்க. இதில் நிறைய
சாக்லேட் வெரைட்டிஸ் இருக்குது. இது ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே அவ்வளோ சாக்லேட்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்தது. நம்ம வேணும்னா இதில் நம்ம எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணி நம்ம பேக்கில் போட்டு வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவங்களேவும் பேக் பண்ணியும் வச்சுருக்காங்க. அதில் நமக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வந்து 3-4 ஷாப் இருந்ததுங்க. அங்கே எல்லாத்துலேயுமே பெரிய க்யூ தான். ஏன்னா எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தது. ஆனால் அவ்வளோ பெருசாக ஒன்றும் நினைக்கல. சரி, நாமளும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணுன்னு க்யூவில் நின்று வாங்கினோம். நாங்கள் வந்து 2 ஃப்ளேவர் வாங்கினோம். இது வந்து நாங்கள் டேக் அவேக்காக நாங்கள் சொன்னதும் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா பெரிய கிளாஸ் பவுலில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 3 பேர் அட்லீஸ்ட் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருந்தது. ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து கேரமல் சீ சால்ட் ஃப்ளேவரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு எப்போவுமே வெனிலா ஃப்ளேவர்னால் லாஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த வெனிலா ஃப்ளேவர் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. யார் சாப்பிட்டாலுமே வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஐஸ் சாப்பிட்டதில்லை. ஐஸ்கிரீம் உட்காந்து நிதானமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து இறங்கிட்டோம். கீழே இறங்கி போனால் நமக்கு வந்து பீச் இருக்குங்க. நம்ம காலார நடக்கலாம். அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து 7 o'clock ஆகிடுச்சு. ஆனாலும் குளிரில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. நாங்கள் போயிட்டு அங்கே படிக்கட்டெலாம் இருந்தது, அதில் உக்காந்துட்டோம். அந்த இடத்துல அலையே இல்லை. ரொம்ப சின்னதாக அலை வந்துட்டு போகுது. ரொம்ப அழகான பீச்சாக இருந்தது. இந்த பீச் அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க. அங்கே 1 மணி நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், ரோடு 2 சைட்லேயும் அவ்வளோ அழகழகான கட்டடங்கள். ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்களா, நேர் எதிர்த்த மாதிரி. அது வந்து டிரான்ஸ் அமெரிக்கா பிரமிட்னு அந்த கட்டடத்துக்கு பேர். நாங்கள் இந்த கட்டடத்தோட அழகையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இது ரொம்ப அழகான பில்டிங். இந்த ரோடில் 2 பக்கமுமே பெரிய பெரிய பில்டிங், டாலான பில்டிங்லாம் இருக்குது. க்ரௌடெல்லாம் அதிகமாக இல்லாமல் நல்லா அமைதியாக இருக்குது. இப்போ தெரியுது பார்த்திங்களா, இந்த பில்டிங் தான் இங்கே டாலஸ்ட் பில்டிங். இதனோட பேர் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் பில்டிங்க. இப்போ நம்ம போகிறதும் ஒரு நல்ல ஃபேமஸான பிரிட்ஜு, பே பிரிட்ஜுங்க. எல்லாமே ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காங்க. நாங்கள் ஊருக்கு திரும்ப வர்றப்ப இந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்தோம். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மற்ற இடத்தெல்லாம் இன்னொரு நாள் போய் பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.